Hello everyone. போன வீடியோல ரெண்டர் டைமென்ஷன்ஸ் அண்ட் மெட்டாடேட்டாவை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ரெண்டர் அவுட்புட் செட்டிங்ஸை பத்தி பார்க்கலாம். இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் உங்க அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல அதோட கேட்டகரிஸ்ல இருக்கும். இந்த டேப் பிரிண்டர் ஐகான்ல லேபிள் ஆகியிருக்கும். நீங்க உங்க அவுட்புட் ஃபைல் பாத் ஸ்பெசிஃபை பண்ற இடத்துல ஒரு லைன் இருக்கும். ஃபைல் பிரவுசர் ஓபன் பண்றதுக்கு சிம்பிளா அந்த ஃபோல்டர் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க. இல்லனா அந்த பாத்தை லெஃப்ட் கிளிக் பண்ணி மேனுவலா டைப் பண்ணுங்க. கடைசியில மறக்காம அந்த ஃபைல் நேம கொடுங்க. பட் எக்ஸ்டென்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்குன்னு தனியா ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. ஓவர் ரைட் ஒரு ஃபைல் நேம் சிம்பிளா ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் இல்லாம ஓவர் ரைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். பிகாஸ் இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் என்னமோ ஜென்ரேட் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ மோஸ்டா இந்த செக் பாக்ஸ் ஆன்ல இருக்கிறது நல்லது. ஃபைல் நேம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி பிளேஸ் ஹோல்டர்ஸ். டிஃபால்ட்டா ஒரு ஃப்ரேமை ரெண்டர் ஆகி முடிகிற வரைக்கும் அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகாது. கேஷே ரிசல்ட்ஸ் ரெண்டர் கேஷேவை EXR ஃபைலா சேவ் பண்ணும். இதுதான் 4 ஃபைல்ஸ்க்கும் டிஃபால்ட்டா செட்டிங்ஸ் இருக்கும். அடுத்து உங்களுக்கு 4 ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். இமேஜஸ்ல PNG ஃபைல் ஃபார்மேட் நல்லா யூஸ் ஆகும். உங்க ரெண்டர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் PNG ஃபைலா அவுட்புட் எடுத்து வச்சுக்கும். நீங்க ஏதாவது மூவி ஃபைல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா என்கோடிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸ்டார்டர்ஸ்க்கு உங்க ஆக்சுவல் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கண்டெய்னர் வேல்யூல ஸ்பெசிஃபை ஆகியிருக்கும். அப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ கோடெக்கா டிராப் டவுன் மெனுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க அனிமேஷன்ஸ்ல ரெண்டர் பண்ணலாம். வீடியோ ஃபைல்ஸ்க்கு பதிலாக இமேஜ் ஃபைல்ஸை கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இது ஏன்னா இன்கேஸ் உங்கள் ரெண்டரிங் பதிலாக பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் ரெண்டர் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்புறம் கலர் டைப் பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் RGB, ஆல்ஃபா, RGBA அந்த மாதிரி இருக்கும். ஸோ RGBA உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கும். கலர் டெப்த் உங்கள் இமேஜில் இருக்கிற இமேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை மாற்றும். அப்புறம் கம்ப்ரெஷன் சிம்பிளாக உங்கள் அவுட்புட்டோட ஃபைல் சைஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ எல்லா செட்டிங்ஸையும் மொத்தமாக பார்த்தாச்சு. இப்போ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நான் என் கியூபை அனிமேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போது ரெண்டர் ஆப்ஷனுக்கு போகிறேன். அதில் ரெண்டர் இமேஜ் அண்ட் ரெண்டர் அனிமேஷன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டர் அனிமேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட் ஃபைல் அதுவாக தானாக ஜென்ரேட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். ரெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டர் ஆப்ஷனில் போய் வியூ அனிமேஷன் கொடுத்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஹாட் கீ யூசஸ் சிம்பிளா F11 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நீங்க ரெண்டர் அனிமேஷனுக்கு பதிலாக ரெண்டர் இமேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா பிளெண்டர் உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாது. பிகாஸ் சிங்கிள் ஃப்ரேம் டெஸ்ட் ரெண்டர் ஆகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ் ஓவர் ரைட் ஆகும். இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேம் எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்றேன். ரெண்டர் மெனுக்கு போய் ரெண்டர் இமேஜ் கொடுங்க. ஹாட் கீ யூசஸ் F12 பிரஸ் பண்ணுங்க. இப்போ நியூ ரெண்டர் விண்டோல இமேஜ் எடிட்டர் பாப் அவுட் ஆகியிருக்கு. இது உங்க இமேஜை நியூ ஃபைலா சேவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். இந்த ரெண்டர் மெனுக்கு போய் வியூ ரெண்டர் கொடுங்க. ஹாட் கீ யூசஸ் F11 பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல ரெண்டர் அவுட்புட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல சைக்கிள்ஸோட சாம்பிள்ஸை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.